ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான பிரதமன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை இந்த மாதிரி குக்கரில் ஒரு 4-5 பீஸ் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நீங்கள் தேங்காய் துருவல், ஏலக்காய் ஒரு 4, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி லைட்டான தேங்காய் பாலாக எடுங்க. அதாவது 2 விதமாக இந்த தேங்காய் பால் இருக்கணும். திக்கு இருக்கணும், அப்புறம் லைட் இருக்கணும். இந்த மாதிரி 2 விதமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவு ஜாகரி ஆட் பண்ணி, அதாவது கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 கப் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாகுபதம் வராமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஜாகரி சிரப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தாங்க அதில் மண் இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2-3 நிமிஷம் கணக்கு தான் எல்லாமே. ஸோ நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த சுகர் கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் லைட்டான தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா ஆட் பண்ணிக்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா கலந்து நல்லா சிம்மில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து சாட்டிங்க்கு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு அது கூட முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, கருப்பு திராட்சை இல்லைன்னா ப்ரௌன், இது 2 வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கோகோனட் தேங்காயை குட்டி குட்டியாக ஆட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சக்க பிரதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாத நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.